ஐயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் மீண்டும் ஒரு முறை தேவ சமூகத்தில் கூடி அவரை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாம் தியானிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. நான் வசனத்தில் போனோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. யாக்கோபு 1:22 நாம் வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம்? அல்லாமலும் நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சித்து விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். பாருங்க, நாம் திருவசனத்தை கேட்கிறவர்கள் என்ற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். திருவசனம் என்று சொன்னால், திருவசனம் அல்லது வார்த்தை என்று சொன்னால், நம்ம சாதாரணமாக மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை வரும் வார்த்தைன்னு சொல்லுவோம், ஒரு பேச்சுன்னு சொல்லுவோம், மெசேஜ்னு சொல்லுவோம். ஆனால் திருவசனம் என்று சொன்னால் அது தேவன் பேசுகிற கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிற காரியத்தை பார்க்குறோம். அப்போ தேவன் மனிதர்களோடு பேசுகிறவர். ஆதி ஆகமத்தில் அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலாவுற தோட்டத்தில் உலாவுற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்குறோம் இல்லையா? அதே விதமாக இன்றைக்கும் அவர் தேவன், நம்மோடு பேசுகிற தேவன். அந்த ஏனோக்கை குறித்து வாசிக்கும்போது, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டே இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ சஞ்சரித்து கொண்டே இருந்தான்னா என்ன அர்த்தம்? சும்மா நடந்துக்கிட்டே இருந்தான் அப்படி கிடையாது. அவருடைய குரலை, அவருடைய வார்த்தையை, அவருடைய காரியங்களை கேட்டு அவன் கற்றுக்கொண்டே இருந்தான் என்பதுதான் பொருள் இல்லையா? சஞ்சரிக்கிறேன்னா தானே. அவர் பேசிகிட்டு இருந்தார், நாம் கேட்குறோம். இப்போ 2 பேர் சேர்ந்து நடந்து போகிறாங்கன்னு வைங்க. 2 பேர் சேர்ந்து நடந்து போகும்போது உடனே ஏதாவது பேசி கொண்டு போகிறார்கள் இல்லையா? ஏதாவது காரியங்களை ரொம்ப நேரம் அவங்க ஒன்றும் பேசாமலே மௌனமாகவே போனால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பல காரியங்களை பேசிக்கொண்டே போகும்போது சமயம் போகிறதே தெரியாது. சீக்கிரமாக அந்த சமயம் போகிறதும் தெரியாது. பல விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியும். எனக்கு இது நிறைய நடக்கும். பைக்கில் ஒருத்தர் ஏதாவது பைக்கில் கையை காட்டினாங்கன்னா பைக்கில் ஏற்றிடுவேன். அவர் இறக்கி விடுறது வரை நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே போவேன். அவருக்கு சூழ்நிலை என்னன்னு கேட்பேன். டக்குன்னு எனக்கு மனசில் ஆயிரும் சொல்லுது. அதை முகாந்திரம் அவரை இறக்கி விடுறது வரைக்கும் நான் பேச்ச நடத்ததில்லை. பஸ்ஸில் எப்போதாவது ஏறேன்னா பக்கத்தில் யாராவது கிடச்சாங்கன்னா அந்த ஆள் இறங்குதுவரை அல்லது நான் இறங்குதுவரை பேச்சு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கார் ஓட்டிகிட்டு இருந்தால் நான் காரை ஓட்டிகிட்டு இருப்பேன், அங்கே இருக்க ஆளுகளுக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பேன். இல்லையா? எப்போ பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருப்பது. ஆமாம், அப்படி பேசிக்கொண்டிருக்கணும்னு ஒரு ஆசை. வேற ஒன்றும் பேச போகிறதில்ல, நல்ல விஷயந்தான் பேச போகிறோம். பரவாயில்ல, அவங்க பேசின நல்லது தான், நல்ல விஷயம் பேசியிருக்கோம். தென்காசி பக்கத்தில் ஒரு இடத்துல நாங்கள் கிராம ஊழியங்களுக்கு போயிருந்த வேலை, ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போனோம். எல்லாம் 2 மணி வரை உண்டு. நாங்கள் போனோம். போயிட்டு அதில் எல்லாம் குடிச்சிட்டு, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சீக்கிரம் குடிச்சிட்டு டக்குன்னு தனியாக வந்துடுவேன். அவங்கள்ட்ட வேறு கதை பேசுறதுக்கு ஒன்றும் இருக்க மாட்டேன். கொஞ்சம் ஏதோ டக்குன்னு முடிஞ்சது நான் வெளியே வந்து அப்படி ஃப்ரண்டில் ஒரு பெஞ்ச் இருந்து அதில் உட்காந்துருந்தேன். அதில் பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தார். அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். நான் பேசிகிட்டே இருக்கேன். நான் முதல்ல டீ எல்லாம் குடிச்சிட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கேன். அவங்க வர்றதுக்குள்ளே நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டேன்னா அவங்க வந்துட்டாங்க. சரி, ஓகே, போகலாம். சரி, ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன்னு சொன்னேன். அவர் இப்படி பார்க்காரு. கிளம்புறீங்களா? அல்ல, கிளம்புறீங்களா? கொள்ளலாம். கொஞ்ச நேரம் பேசினாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தில்ல. அவர் சொல்லுவார், தென்காசியில் உள்ளவர், அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. பேசினேன், கிளம்புறீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருந்தில்ல. இல்லையா? சரி, அப்படி ஏதோ அவையானவர் தர செய்தியை பேசுகிறோம். இப்படி ஒரு மனுஷன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு விடுதலை, ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு சமாதானம் வந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதை நாங்கள் உணர்றோம். அப்போ தேவனோட ஒரு மனுஷன் சஞ்சரிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவனோடாக சஞ்சாரம், வேற ஒருத்தர்கிட்ட பேசுறது கிடையாது. என்ன நடந்துன்னு கேட்டா, அவரு கூட நடந்து சஞ்சரிச்சு பேசி
ஒரு நாள் வீட்டை விட்டு இறங்கி போகிற மனுஷன் வீட்டுக்கே வரையில. அல்லேலூயா. அவன் வந்து குடும்பம் தானே, குமாரர் குமாரத்திலாம் இருந்தாங்கலாம் நம்ம படிக்கிறோம்ல. ஸோ அவருக்கு அம்மா காணாமலே போயிட்டான், போகிற ஒரே போக்கு, திருப்பி வீட்டுக்கே வரையில. அப்போ தேவனிடத்தில் அதிகமாக பேசுகிறவர்கள் அந்த தேவனிடத்தில் போய் சேர்ந்து விடுகிறார்கள். அது என்ன உண்மை, அவர்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்கல்ல. சரி, இப்போ தேவன் நம்மோட நல்ல ரீதியிலே நம்மோட பேசுகிறார். அந்த பேசுகிற சத்தத்தை கேட்கறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது, உண்மையாகவே இருக்குது. பல சத்தங்களை எனக்கும் கூட ஊழியக்காரலாம் இருந்தாலும் அப்படி தான், எல்லார்ட்டையும் பேசிட்டோன்னே இருக்க மாட்டேன். இல்லையா, எனக்கு ஒத்து வராது. அதுக்குள்ள ரீதியில் பேசுகிறவங்கள்ட்ட மட்டும்தான் நமக்கு பேச முடியும். ரொம்ப வித்தியாசமானவங்கள்ட்ட ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க நமக்கு முடியாது தான். சரி, அப்போ தேவன் பேசுகிற தேவன், அவர் பேசுகிறதை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். ஏசாயா 66:1 படிக்கும்போது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை ஆவியில் நொறுங்கொண்டு, 1:2 ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். சரிதானே? யாரை நோக்கி பார்ப்பேன்? பொதுவாக ஆமாம், ஆராதிக்கிறவர்களை நோக்கி பார்ப்பார், ஜெபிக்கிறவர்களை நோக்கி பார்ப்பார். அப்படி இல்லைன்னா பொதுவாக நம்ம ஒரு புரிதலுக்குள்ளே வந்திருக்கோம். ஏன்னா நாம் அதிகமாய் ஆராதித்தால் ஆராதனைக்காரரிடத்திலே தேவன் பிரியமாக இருக்கிறார். அதிகமாக ஜெபித்து கொண்டிருந்தால் ஜெபிக்கிறவரிடத்துல அவர் பிரியமாக இருக்கிறார். அப்படி தான் நம்ம நிறைய கேட்ட பழகிருக்கோம். ஆனால் அதை விட எனக்கு முன்னால் வர்ற ஒரு முக்கியமான விஷயம், அவருக்கு கீழ்ப்படி நடுங்குகிறவர்கள் இருக்கிறார்ல. என்ன சொல்கிறீங்க? அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இருக்காங்கல்ல. என்ன வசனத்துக்கு நடுங்கிறவர் தான் நோக்கி பார்ப்பாராம். அப்போது ரொம்ப பாட்டு பாடுறத விட, ரொம்ப ஆராதனை செய்கிறத விட, ரொம்ப ஜோம் பண்ணிட்டு அதையும் அவரை போட்டு நச்சரிச்சுட்டு இருக்கவர அவர் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படியது தானே பெரிய காரியம். என்ன நினைக்கிறீங்க? சரிதானே? ஹல்லேலூயா. அவன் வசனத்துக்கு நடுங்குகிறவன் என்று சொன்னால் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அர்த்தம். அவ தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் அவருடைய வசனங்களுக்கு உபதேசங்களுக்கு நடுங்கி கீழ்ப்படிவதுதான் என்பதை நாம் மிக முக்கியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஏற்கனவே யாரை பார்த்துட்டோம்? ஏனோக்கை பார்த்துட்டோமா? இப்போ நோவா பார்ப்போம். அந்த நோவா பற்றி என்ன சொல்லியிருக்கேன்னா, அவன் அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ள உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவன். அவனை குறித்து அந்த வார்த்தை தான் சொல்லியிருக்கு. நீதிமானாக இருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு அந்த வார்த்தை அங்கே இருக்கு. அப்போ தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான இல்லை, அங்கேயோ இந்த நோவாவுக்கு என்ன நடந்ததுன்னா, அவர் ஒரு செய்தியை சொல்லுவார். இந்த ஜனங்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க, நான் எல்லா ஜனங்களையும் அழிச்சிட போகிறேன், தண்ணீர்னால அழிச்சிட போகிறேன், உனக்கு பாதுகாப்பு வேணும்னா நீ உனக்கு ஒரு பேழையை கட்டிக்க. கவனிக்கிறீங்களா? பார்த்தியலா? தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷன்ட்ட அவனுக்கு இங்கே நடக்க போகிற காரியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. தேவனோடு சஞ்சரிக்காத மனுஷர்களுக்கு ஐடியாவே கிடையாது, ஒன்றுமே தெரியல. சரி, அவன் கரெக்டாக கேட்குறான், அவர் சொன்ன மாதிரி ஒரு பிழையை உண்டு பண்ணான் என்ற சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். நான் இப்படி நினைக்கிறேன், ஒரு கடற்கரையில் ஒரு கப்பல் கட்டினா ஓகே, இது கட்டி முடிச்சுட்டு அது கடலில் தள்ளி மீன் பிடிக்க போவாங்க அப்படின்னு நியாயம் இருக்குது. ஒரு பெரிய ஆறு, ரொம்ப தண்ணி ஓடக்கூடிய ஒரு ஆத்தங்கரையில் வச்சு ஒரு பழைய கட்டினா சரி, இது முடிச்சுட்டு இந்த ஆற்றுல விடலாம், அதுக்கு அது வாய்ப்பு இருக்கும். இது கடலும் கிடையாது, தண்ணியே இல்லாத இடத்துல ஒருத்தன் போட்டு கட்டினா அவனை எப்படின்னா சொல்லியிருப்பாங்க. பெரிய வேடிக்கையாக இருக்குல்ல. தண்ணியே இல்லாத இடத்துல ஒரு போட்டு கட்டுறான்னா என்ன, நோவா தாத்தாவுக்கு பைத்தியம் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இவர் நீதியை பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேதுரு நிருபத்தில் சொல்லுவார். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவாவோடு கூட 8 பேரை அவர் காப்பாற்றினார். அவன் நீதியை பிரசங்கிக்கிற மனிதன். அப்போ தேவனிடத்தில் என்ன கற்றுக்கொண்டானோ, தேவன் என்ன அவனிடத்தில் பேசினானோ அதை அவன் தனக்குன்னு கூட மறைச்சு வைக்கல, அதை சொல்லியிருக்கான். ஆனால் யாருமே அதை என்ன செய்யலை, நம்பலை, கீழ்ப்படியலை, மைண்டு பண்ணலை. விளைவு என்னன்னா, ஒரு சந்தர்ப்பம் வந்தபோது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவா பாதுகாக்கப்படுகிறான். பரியாசம் பண்ணிட்டு இருந்தவங்கள வெள்ளத்தில் போனாங்க, அதுதானே உண்மை. அப்போ கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைன்னு 2 விஷயம் இருக்குது. நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் அது நன்மை, கீழ்ப்படியாமல் இருந்தால் அது நமக்கு நன்மை இல்லை. அப்போ நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அனுபவம் என்னவென்று கேட்டால், நாம் எவ்வளோ பிரசங்கம் கேட்குறோம் அல்லது எவ்வளவாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம் என்பதல்ல,
நாம் அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒன்றும் கவனிக்கணும், இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. நீங்கள் உலகம் முழுவதும் ட்ராவல் பண்ணாலும் சரிதான், மீடியாக்கள் வெளி பார்த்தாலும் சரிதான், ஜனங்களெல்லாம் தவிப்போடும் தத்தளிப்போடும். என்ன வாழ்க்கை, ஏன் ஒரு அர்த்தம் தெரியலை, மண்டையை பிச்சுக்கிட்டு போதை விஷயங்களுக்கு அடிமைகளாகி அப்படியே தான் நாட்களை ஓட்டிட்டு அப்படி இருக்கிறாங்க. எதையோக்குள்ள மண்டையை நுழைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. பரலோகத்தின் தேவன் நம்மோடு பேசக்கூடிய ஒரு மிக சிறப்பான அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? பேசுகிறாரா? நம்மகிட்ட பேசுகிறார். அதை நீங்கள் எபிரேயர் 1:1 படித்தா, பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசி கொண்டிருந்தார். இன்னைக்கு மாதிரி பைபிள் கிடையாது பாருங்க. அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை வாசிக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. யாரோ ஒருத்தர் பேசணும், அவன் நல்லது பேசானா போய் பேசானா ஒன்றும் தெரியாது. ஆனால் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வேணுமே, ஆலோசனை வேணுமேன்னு ஜனங்கள் அப்படியே காத்திருப்பாங்க. யாராவது ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் பேசினான்னா அவனுக்கு முன்னால் உட்காந்துருவாங்க. ஸோ இப்படி இருந்த ஒரு காலம். கடைசியாய் அவர் தம்முடைய குமாரன் மூலம் நமக்கு பேசியிருக்கிறார். சரி, பேசியாச்சு. பேசினதோடு விடாமல் எல்லாவற்றையும் எழுதி பதிச்சு நம்முடைய கரங்களிலே கொடுத்துருக்கிறார் இல்லையா? யோசித்து பாருங்கள். இது இந்த உலகத்தினுடைய தொடக்கம், ஃப்ரம் ஜெனிசிஸ்லேருந்து இதுவரைக்கும் வாழ்ந்த மக்கள் எல்லாம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஜனங்கள் உலகத்தில் வாழ்ந்ததே கிடையாது. அல்லேலூயா. பரலோக தேவன் இதுக்கு படைப்பு இல்லை. ஆதி ஆகமோன்னா படைப்பு இல்லையா? கிரியேஷன், தொடக்கம் முதல். வெளிப்படுத்தின விசேஷம் என்ன சொல்லுது? இந்த உலகத்துக்கு முடிவு பரலோகம், புதிய வானம் புதிய பூமியினுடைய காரியம் வரைக்கும் முடியக்கூடிய ஒரு புக்கை என்னைக்காவது யாராவது வச்சுருந்தாங்களா கையில்? இது மாதிரி படித்தாங்களான்னா உலகத்தினுடைய எல்லா ரகசியங்களும் நமக்கு தெரியக்கூடிய அளவு ஒரு மிகவும் முக்கியமான நாட்களிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகம் நம்ம கையில் இருக்கு. நாம் எவ்வளோ அதை படிக்கிறோம், எவ்வளவு அவர் பேசின ஒரு வார்த்தையை அவர் பேசி, அதை தீர்க்கதரிசிகள் பேசி, அதை பதிவு பண்ணி, அதை பாதுகாத்து, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி, எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான எஃபர்ட் இல்லையா எடுத்துங்க வந்திருக்கு. ஆனால் எந்த அளவு நாம் இந்த வார்த்தைகளை மதிக்கிறோம் என்பது உங்களுக்கு தான் தெரியும். எந்த அளவு தேவனுடைய வார்த்தைகளை மதிக்கிறார்களோ, என்னை கனம் பண்ணுகிறவர்களோ நானும் கனம் பண்ணுவேன்னு கருத்தை சொல்லிட்டேன். சரியா? அப்போ அவரை எந்த அளவு கனம் பண்ணி வர்றோமோ அந்த அளவு தான் தேவனுடைய கனத்தையும் கிருபையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூட இந்த இடத்துல நான் மறந்து விடக்கூடாது. பல வேளை நான் என்ன வச்சு தான் சொல்கிறேன்ல, 15 வயசுலேருந்து இந்த பைபிளை படிக்க ஆரம்பிச்சு, 19வது வயசில் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், 25வது வயசில் எனக்கு பரிசுத்தாவின் வல்லமை கொஞ்சம் கேப்பு தான் கிடச்சிடுச்சு. உடனே நான் பிரசங்கியார் தான். அப்போ நான் நினைக்கிற ஒரு காரியம் உண்டு, மற்றவங்களோட நான் எந்த அளவு சிறப்பானவன் அப்படிலாம் நான் நினைக்கல. ஆனால் அப்படியே சிந்திப்பேன், இது என்னன்னு பார்த்தா ஒரே ஒரு காரியம் எனக்கு தெளிவாய் தெரியும். எதை படித்தனோ அதை உறுதியாய் கடைபிடித்தேன். அந்த நாட்களில் அதாவது பைபிளை ஆண்டவர் சுவிசேஷத்தை படிக்க ஆரம்பித்தாச்சு. அப்போ எனக்கு முதலாவது இது தேவனுடைய வார்த்தை. யார்? இயேசுனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைங்கிற தெளிவும் ஒரு நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு ஃபஸ்ட்டு 10, 15, 16 வயசுலேயே உண்டாயிடுச்சு. உண்டான போது நான் பண்ணின முதல் பொருத்தனை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வசனம் தேவனுடைய வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை வாசிப்பேன், என்னெல்லாம் இதில் புரிஞ்சுக்கணும் அதை கடைப்பிடிப்பேன். அவ்வளோதான். நான் எந்த சபையும் சங்கத்தையும் வேறு ஆளுகளை ஒன்றும் முதல்ல அப்போமே வேறு ஆளுகளெல்லாம் பின்பற்ற போகிறதில்ல. இதில் இருக்கிறத நான் பார்க்குறேன், அதுக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி தான் என்னுடைய முதல் பொருத்தனை அமைந்தது. ஸோ அப்படியே தான் தொடர்ந்து வந்திருக்கிறேன். பல சூழ்நிலைகளை இப்படி நான் நீ கற்றுக்கொண்டவளை, என்னிடத்தில் கற்றுக்கொண்டவளை தைரியமாய் பேச வேண்டும் என்று காஞ்சரகோடு சாதவர்கள் மூலமாகவும், வேறு ஒரு முக்கியமான அவரும் இப்போ இல்லை, தீர்க்கதரிசி மூலமாகவும் தெளிவாய் ஆண்டவர் எனக்கு பேசியிருந்தார். நான் எனக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், என்னிடத்தில் கற்றுக்கொண்ட பேசுறவங்க பேசுகிறாங்க, நான் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டேன்னு பிரசங்கியாருக்கு எப்படி தெரியும் இல்லையா? ஒரு நல்ல கஷ்டம், ஆச்சரியப்பட்ட விஷயம். நீ தேவன் உனக்கு இப்போ கற்பிக்கிறது நீ கற்றுக்கொள்ளுகிறதையும் நீ பேசணும். காஞ்சிரவர் சாதி சொன்னது. இன்னொருத்தர் சொல்லார், நீ தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட தைரியமாக பேசு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நான் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டேன்னு இவருக்கு எப்படி தெரியும்? நான் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளுக்கு தேவன் நேரடியாக வந்தவன என்கிட்ட பேசலையே. நடந்தது இதை வாஸ்தவம் சிந்திச்சோம், ஒரு பொருத்தனை பண்ண இவ்வளோதான் செஞ்சுருக்கேன். அப்போ அவருடைய வார்த்தையை கனம் பண்ணி வாழ்ந்த அந்த விஷயத்தை
தேவன் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, நான் தான் அவர்கிட்ட பேசினேன். ஹல்லேலூயா. எப்படி பேசினாருங்க? அவருடைய வார்த்தை வசனங்கள் மூலமாக பேசுகிறார். இப்போ நான் பல சூழ்நிலையில் செய்திக்கு போகிறேன். கடந்த நாளே கேரளாவில் ஒரு ஊழியர் கூட்டத்தில் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ சில விஷயங்களை பேசினேன். பேசிட்டு இன்றைக்கு நிறைய ஐக்கியங்கள், இந்த விசுவாசிகள் ஐக்கியங்கிறாங்க, ஜப ஐக்கியங்கிறாங்க, ஊழியர் ஐக்கியங்கிறாங்க. கொஞ்ச நாள் ஐக்கியம் விடுவாங்க, பிறகு சண்டை போடுவாங்க, அப்படி பிஞ்சு பிஞ்சு போகிறான். ஸோ அப்போ அந்த சூழல் அப்படி தானே, அதில் நான் பேசணும். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நாம் அஸ்திபாரத்தை விட்டு விட்டோம். ஹல்லேலூயா. கையில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தை என்ன செஞ்சிட்டோம்? விட்டுருவோம். இதெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டோம். அப்போ சில தீர்க்க அஸ்திபாரம் அதெல்லாம் நமக்கு தெரியும். இதுக்கு ஒன்றும் செவி கொடுக்க மாட்டோம். அப்படி இருந்துட்டு அங்கேருந்து வட இந்தியாவிலேருந்து ஒரு பிரசங்கர் வந்திருக்காரு, சென்னையிலேருந்து ஒரு வந்திருக்காரு, ஒரு பெரிய தீர்க்கதரிசியம், ஒரு கோட்டட்டையெல்லாம் போட்டிருக்காரு. இப்படி தான் போட்டு போரிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். இப்படி எல்லாம் வடக்கத்தக்கா ஓடுது. அவன் தலைவன் இவன் தலைவன் அப்படின்னு ஓடிட்டு பிறகு நெஞ்சு பிஞ்சு ஓடி போகிறதான் மிச்சம். மரியாதை அதை படிச்சிருக்கலாம்ல. அது 1:1:3 சொல்கிற மாதிரி எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போது ஊழியக்காரெல்லாம் சொல்லாவ, அவர் அப்படி போயிட்டார், இவர் இப்படி போயிட்டார். ஒரு சீனியர் பாஸ்டரோட நான் பேசிகிட்டு இருந்தேன், அப்படியே பழைய கதையெல்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நானும் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு அந்த அளவு ஒன்றும் சம்பவிக்கலை. இந்த பாஸ்டர் மாதிரி சொன்னது மாதிரி அவங்களுக்கு நடந்த மாதிரி ஒன்றும் சம்பவிக்கலை. ஏன்னு சொன்னால், எனக்கு இந்த மாதிரி ஆளவெல்லாம் தெரியாது. எப்பவுமே ஆண்டவருடைய வார்த்தை கையில் இருக்குது. வார்த்தை இதில் நடந்தோம், ஒரு வீழ்ச்சியும் வரையில. இல்லையா, ஏதாவது வந்திருந்தா டக்குன்னு தூக்கிடுவார். ஸோ இவங்க இதை மதிக்கிறது கிடையாமல் அப்படியே இப்படி பல வழியில் போகிறதுனால தான் இப்படியெல்லாம் பீடி ஆனாங்க. பீடினா பிரேக் டவுன். ஓகே, ஆனாங்க அப்படின்னு நாங்கள் பேசிட்டோம். அந்த சபை சில பிரசங்கிமாரை குறித்தும், சிலர் தங்கள் சபைகளை குறித்தும், சிலர் தங்கள் ஸ்தாபனங்களை குறித்தும் மேன்மை பாராட்டிகிட்டு இருந்து அவன் விழுந்தான், உடனே இவங்களும் விழுந்துட்டான். இல்லையா, ஆண்டவரே பார்த்து ஓடி இருந்தா இந்த ப்ராப்ளம் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. இதுதான் பிரச்சனை. ஓகே, அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் பல விஷயங்களை பேசுகிறவர். நீங்கள் வேத வசனங்கள் மூலம் பேசலாம், ஊழியக்காரர்கள் மூலம் பேசலாம், பல விதத்தில். எனக்கெல்லாம் நிறைய பேசுகிறார். வசனம் எல்லாம் நிறைய காணாப்படம் ஆகிட்டனால அப்படியே அந்த சூழ்நிலையில் இருந்தாலே விளங்கிறவங்க என்ன பேசுகிறோன்னு வசனம் வார டைப்பிலே ஓகே இப்படி தான் போகணும் அப்படின்னு தெரியும். நிறைய பேசுகிறார், அதை நாங்கள் பேச முடியாது. அப்போ நான் முதலாவது நம்மிடத்தில் பேசுகிற கற்றுக் கொடுக்குற காரியங்களுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணுமா வேண்டாமா? உலகத்தில் ஒரு சட்டம் போட்டால் உடனே கீழ்ப்படிஞ்சிருவான்ல. உடனே போட்டால் அவன் அப்படி இப்படி நெருக்குவான். நெருக்கிறதுனால இல்லைன்னா ரேஷன் வாங்க முடியாமல் ஆக்கிடுவான், இல்லைன்னா ஐடியை பிடிங்கிடுவான். இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே போய் எல்லாம் அப்டேட் பண்ணிடுவோம்ல, கரெக்டாக பண்ணிவிடுவோம். ஆனால் ஆண்டவர் சொன்னால் அவர் இந்த மாதிரி நெருக்கிறவர் இல்லைல்ல, அதான ப்ராப்ளம். அடிக்கடி கம்பு சுற்றிகிட்டே இருந்தால் நம்ம கீழ்ப்படிஞ்சிருவோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை மேலே ஏற்றுட்டு நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டார். அது மற்ற 11:28. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாகி போயிட்டுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அதுதான் ஒரு அடியா மாடு படியான்னு சொல்கிற மாதிரி. அவர் கம்பு சுற்றுறது கிடையாது. ஏன் கம்பு சுற்றுறது கிடையாதுன்னா, அது எபேசியர் 4:15 அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாருகே கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருகிறவர்களாய் அவர் சபை வைத்தார். நீங்கள் அன்புடன் சத்தியத்தில் கடைபிடிக்கணும். எப்படியா? அன்புடை சத்தியத்தை அன்புடனே அங்கீகரிக்க வேண்டும்னு தெசலோனிக்கர் நிருபத்தில் படிக்கிறோம். அதாவது சத்தியம் இது தெளிவானது, இது உறுதியானது, நேர்த்தியானதுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன். எனக்கு அனுபவத்தை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இல்லையா, நான் தான் தைரியமாக பேசிடுறேன். யார் சொல்கிறது கேட்க மாட்டேன். என் மனசாட்சியில் இதான் தெளிவுன்னா அன்னைக்கு அப்படி தான், இன்றைக்கி அப்படி தான். ஒத்தைக்கியாக இருந்தாலும் தைரியமாக அப்படின்னு நீங்கள் போங்கடா, இதுதான் சரி, இதுதான் கரெக்ட். ஸோ அந்த பண்பு தேவன் தந்த பண்பாக இருக்கலாம். அதனால தான் தைரியமாக பேசுங்கிற அனுமதியை எனக்கு தந்து விட்டார். அப்போ நமக்கு இது ஆண்டவர் பேசுனது, இது அவர் சொன்னது, இது அவர் தந்த கன்ஃபர்மேஷன், இது அவர் தந்த நிச்சயம்னா நம்ம அதில் நிலச்சிருக்கணுமா வேண்டாமா? அதன்படி நடக்கணுமா வேண்டாமா? அதெல்லாம் கிடையாது. நமக்கு பேய வார வேலையும் நோய் வார வேலையும் பிரச்சனை வார வேலை தான் பயங்கர பக்தி வந்துடும் ஆளுகளுக்கு. அது வேறு பக்தியே வராது பாருங்க. எனக்கு இயல்பு அப்படி கிடையாது. எனக்கு ஒரு பேயும் வரையில, ஒரு நோய் வரல. எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா, இது என்னது வாழ்க்கைன்னா என்ன,
கடவுள்னா யாரு, இறை வார்த்தை என்ன சொல்லுது, இது எனக்கு அக்கு வேற ஆணி வேற, அது என்னன்னு தெரியணும். இதனால ஆமாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க, நண்பர்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஏ வேதாந்தம் இந்த இதெல்லாம் கரைக்கு உதவாது எல்லாம் நிறைய பேர் கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு மனசு இதை கிண்டல் பண்ணுற பசங்க இவ்வளோ தூரம் பத்திரமா இவ்வளோ அடித்து நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க, இது என்ன கிண்டல் பண்ணுற சமாச்சாரமா? ஆமாம் ஜனங்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க. ஸோ முன்னால் உலக கதையெல்லாம் அவர்களோட இருந்து உலக கதை, டெக்னாலஜி, சயின்ஸு, என்னோட வயசில் பெரிய ஆளுகளோட அவங்கள மிஞ்சி பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போவுமே அப்படி தான். அப்போ எல்லோரும் என்னோட இருந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்க. அப்புறம் இந்த இதெல்லாம் படித்தோடனே தூக்கி குப்பையில் போட்டு இது பற்றியே பேசிகிட்டு இருப்போம் பாருங்கள், எழும்பி போயிடுவாங்க. இல்லையா தூரத்துலேருந்து வந்தோடனே அண்ணா வந்துட்டான் இப்போ கழுத்த இருப்பான். அது வர ஜனங்களுக்கு மனசை சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை பேசினா எனக்கு பேசிகிட்டு இருக்கணும் போல இருக்குது, அவங்களுக்கு அது வேப்பங்காயா வெறுப்பாக இருக்குது. இன்னைக்கு ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை பேசினேன் அதெல்லாம் பேசாண்டா பிரச்சனை யாரே, நீர் ஒரு செபம் பண்ணி ஏதாவது வாங்கி தர முடியுமா, எங்களுக்கு பொறுமை இழந்துருக்குறோம். நீ சொல்லுதெல்லாம் கேட்டுட்டு ஜனங்களுக்கு பிரச்சனை தான், கேட்டுட்டோன்னா இருக்க முடியாது. உடனே ஜெபம் பண்ணி வானத்துலேருந்து எலியை இறக்குன மாதிரி ஆமாம் இறக்கணும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை எப்படி பேசிக்கிட்டு தர, ஏன்னா கோவம் வந்துட்டு கொஞ்சம் பெட்ரோல் வாங்கி விட்டு தீ கொடுங்கன்னு சொன்னேன். இல்லையா என் வேதத்தை ஜெபமும் அருவருமானு எழுதியிருக்கு, கொஞ்சம் வேதத்தை கேளு, மனம் திரும்பு, குணப்படு அப்படின்னா ஆவியானத்தை அடிச்சிடா. எனக்கு ஆவியானார் வசனம் பட கொஞ்சம் பெட்ரோல் வாங்கி தீ கொடுங்க, சீக்கிரம் தீ வந்துடான், இறங்கிறான், பத்திரான், எல்லாம் ஒன்றும் பத்தா போகிறதில்ல. இல்லையா இன்னைக்கு பிரசங்க மாதிரி இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காவ. 24 மணி நேரம் ஜபம், அந்த ஜபம் எல்லாம் ஜபிங்க வேண்டான்னு சொல்லலை. முதல்ல அவருக்கு பாதத்தில் இருந்து அவர் சொல்லுறது கேளு. இல்லையா அவர் சொல்லதை கேட்டு அது யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், இல்லையா அந்த இது அனுபவம் இல்லாமல் இப்படி படம் காட்டிகிட்டே இருக்காங்க. சரி அங்கே நம்ம போகண்டாம், நம்ம என்ன செய்வோம், நல்ல பிள்ளை இல்லையா, யோக்கியமுள்ள பிள்ளை இல்லையா, அதனால் அதுக்குள்ளே போகாமல் அது சாமுவேல்கிட்ட மற்ற சொன்னான்ல, சரி ஏலி சொன்னான்ல, டேய் இனி சத்தம் கேட்டா கர்த்தாவே சொல்லும் அடியேன், ரொம்ப ஈஸி, சிம்பிள், ஈஸி அண்ட் சிம்பிள். நீ ஒன்றும் வண்டிக்காரன் எடுத்துட்டு எங்கே வட்டக்காரன் காட்டா பார்த்துக்க, கர்த்தாவே சொல்ல நான் கேட்குறாப்பா, பாவம் போல கேட்டுப்பாரு, ஆண்டவர் தொடர்ந்து பேசுவார். இல்லையா சொல்லு வழி இல்லாத பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசுவோமா, இந்த பையன்கிட்ட பேசிட்டு கூட சும்மா இருக்கலாம். அப்போது கொஞ்சம் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைன்னா அந்த பையன் சொன்னால் கேட்பேன், என்ன செய்வான் சொன்னால் கேட்பான், அந்த பிள்ளை அனுசரிக்கும்னா பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதுக்கு ஆசை தான் கீழ்ப்படியும். சொல்வழி இல்லாத பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு நமக்கே விருப்பம் கிடையாது. அப்புறம் அவர் எப்படி பேசுவார், இப்படி ஆண்டவர் சொன்னது ஒன்றும் கேட்குதில்ல, பார்த்துடுங்க, ஒன்றும் கேட்கட்டு நமக்கு அங்கே போமா, அங்கே ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், இங்கே ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிறார், வேனை பிடிச்சி போமான்னு மரத்தடி தென்னடின்னு ஓடிட்டு நடக்காவே இல்லையா. இதில் அந்த பைபிளை படித்தாத ஆளலாகும். இல்லையா எனக்கு வேடிக்கையாக இருக்கேன், என்னத்துக்கு நம்பி ஓடானோ இதை படித்து ஆண்டவர் சொன்னதை கேட்டு மூலையில் இருந்து அப்படி தானே அறை விட்டா பூட்டின்னா அப்படி தானே அர்த்தம் ஆகுது. ஜோம் பண்ணு அவர் வெளியிறங்க பல்ல அழிப்பார், என்னத்துக்கு இந்த வண்டிங்கார், இந்த வண்டி செலவு, கார் செலவு, வட்டங்கரக்கல், ஆமாம் ஒரு நாள் முழுதும் அதுக்கு வேஸ்ட்டு, என்னத்துக்குடா பண்ண போறீங்க நீங்கள். இல்லையோ யாருன்னு கேட்டால் தேவனுக்கு கீழ்படியாதவர்கள், யாராக்கும் போகிறது பிடிச்சது அது. சரி அப்போ நம்ம கீழ்படியணும், நம்ம கீழ்படிஞ்சு பழவிட்டோம்னு சொன்னால் ஆண்டவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பார். பிறகு நமக்கு தோணும், ஆமாம் நான் அப்படி சொல்லியிருக்கேன், சில ஆளுகள் ரொம்ப வளர்ற சுவாலியாக பாருவை, அதில் எனக்கு ஆண்டவர்கிட்ட போய் நான் பார்த்துக்கலாம், போ ஒரே அடி அடித்து நெத்தி அடி அடித்து விரட்டி போடுவேன். ஏன்னா நான் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குல்ல, நீ இருப்பதனே வந்தீர் வழியில் உமக்கு தந்திரம் எல்லாம் ஜாலியாக பாரு, நான் அவர்கிட்ட போய் பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு நிறைய அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அனுபவம் வந்துருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டேன், எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், அவர் எனக்கு சொல்லி தருவார், நான் அவர்கிட்ட படிச்சுக்கலாம், போ உங்கள் பள்ளியில் தானே எனக்கு படித்தது, இப்படி நான் கடந்து வந்திருக்கேன். அப்போ ஆண்டவரோடு பேசுகிறது ஒரு பயங்கரமான அனுபவம். அப்போ கீழ்ப்படியும் போது நமக்கு ஒரு தைரியம் வந்துடும். என்ன தைரியம் வந்துடும், லே எனக்கு ஆண்டவர் பேச கீழ்ப்படிஞ்சு எனக்கு பழக்கம், எவன் வந்தாலும் இதை தாண்டி தான் வரணும். இல்லையா நீ என்ன பெரிய தெய்வமா, இப்போ சமீபத்தில் கூட ஒரு உரையாடல் சொன்னேன், நீ என்ன பெரிய தெய்வமா இல்லை தேவகுமாரனா, உன்கிட்ட நான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு. இல்லையா பேச வேண்டியவர்கிட்ட நாங்கள் பேசுவோம். அந்த பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழக்கம் இருந்து கீழ்ப்படிஞ்சு பழகுனா நமக்கு ஒரு தைரியம் வந்துடுது. இல்லையா என்னோட பழகினவே சொல்ல, ஆள் இப்படி இருந்தாலும் அவன்கிட்ட பேச முடியாது, அவன் பயங்கர வீரனாகும். வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவர்கிட்ட இரவு பலா பேசுகிறான், அவர் சொல்லி தராரு, அதை முடிஞ்ச வரைக்கும் கீழ்படிச்சிட்டோம். முடியலைன்னு ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் முடியலையே, கஷ்டமா இல்லையா இருக்குது, எனக்கு உதவி செய்யணுமே, ஆனால் உதவி செய்கிறாரு, அதில் போகிறான், பின்ன எவனை கண்டு பயப்படணும். இல்லையா அவக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக வேண்டாத குழப்பங்களும் சஞ்சலங்களும் வந்துகிட்டு இருக்காது. இல்லையா நீங்கள் எப்படி இருக்குதியே, ஆமாம் அது என்ன அந்த வசனம் இருக்குல்ல, அவன் கர்த்தரையே நம்பி அசையாது இருக்கிற சியோன் பர்வதத்தை போல
இருப்பார்கள். யாரு? ஆண்டவரோட சஞ்சரிக்கிறவர்கள், ஆண்டவரோட பேசுகிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு பழகினவர்கள். அவர்களுக்கு தெரியும் கொஞ்சம் லேட்டானாலும் எப்படியாவது வருவார். அல்ல இல்லையா? அவர் பேசுகிற பொறுமையாக இருப்போம். அதுவரை ஒன்றும் நடக்காது, ஒரு உறுதி. அதுவரை ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவர் பதில் சொல்லுவரை நான் காத்திருப்பேன். அல்ல இல்லையா? அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அனுபவமானது, நமக்கு பணம் இருக்கோ பெரிய அளவில் உலகத்தில் அது இருக்க இது இருக்கோ அது இல்லை காரியம் பாருங்க, ஒரு தேவ பலன் இருக்கு. அல்ல இல்லையா? நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு தேவ பலன் நமக்குள்ளே இருக்கு. அந்த தேவ பலன் நம்மை நிலைநிறுத்துகிறது. அல்ல இல்லையோ? அப்போ நமக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் இந்த தேவ பலன் வரும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனால தான் நீங்கள் சுவிசேஷத்துலேயும் சரிதான், வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் ஆண்டவர் சொல்ல கேட்கறது காதுள்ளவன் வேணும்னா கேளு, காதலும் கேளு, கேட்டால் உனக்கு காரியம் நடக்கும். கேட்கலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பைபிள் வச்சுருக்கேன் கிறிஸ்தவனாக்கம் வருஷக்கணக்குன்னு சொல்லி என்ன செய்யாது, பிரயோஜனம் உண்டாகுது. சரி, இப்போ அடுத்த செக்ஷன் வருவோம். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் எப்போதும் இந்த உலகத்துக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறார். நான் சொல்லுறது புரிஞ்சுக்கணும். நம்ம உலகத்தில் நாம் கேட்குற சத்தங்களுக்கும் தன்மைகளுக்கும் ஆண்டவர் பேசுகிறது நேர் எதிராக இருக்கும். அல்ல இல்லையா? ஏன் எதிராக இருக்குன்னா, இந்த உலகமும் தேவனும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கு. உலகத்தின் ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கு. யாக்கோபு 4:4-5 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களான்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையுடையவராக இருக்கிறார் என்று வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களான்னு சொல்லுது. அப்போ அந்த வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு எதிரான வைராக்கியம் உள்ளவர், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ அடுத்த எல்லையை நீங்கள் புரியுங்க. ஆண்டவர் பேசுறது, ஆவியானவர் பேசுகிற சத்தம் எப்போதுமே உலகத்துக்கு எதிராக இருக்கிறது, உலக வழக்கங்களுக்கு எதிராக இருக்கிறது, நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்குது. இதுதான் பேசிக்காக நீங்கள் புரிய வேண்டியது. இந்த உலகத்துக்கு ஏற்றபடி பேசுகிற சத்தங்களை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அது உலகத்தின் ஆவியாக இருக்கிறது, அது பரலோகத்தின் ஆவி இல்லை. ஹல்லேலூயா. அது 1 யோவான் 4:5 தானே, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுவார்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்குறான், இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ சத்திய ஆவி பரலோகத்துக்குரிய தேவனுக்குரிய காரியங்களை பேசுகிறது உலகத்துக்கு எதிராக பேசு. இதுதான் நாம் புரிய வேண்டிய விஷயம். இன்றைக்கி பெரும்பாலும் கேட்கக்கூடிய செய்திகள் பிரசங்க எல்லாம் அது உலகத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது மாதிரி இல்லையா, அதோட சார்ந்து போகிறது மாதிரி தான் நம்ம செய்திகளை கேட்குறோம். அது பெரிய தவறு. பரிசுத்த ஆவியானவர் நேர தலைகளாக பேசுறது மட்டும் இல்லை, உலகத்தில் நம்ம பிரித்து விடுவார். அல்ல இல்லையா? செப்பரேட் பண்ணிடுறார். அதனால தான் அந்த தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் ஏனோக்கை குறித்தும் நோவாய் குறித்தும் வாசிக்கிறோம். அதில் புரிய வேண்டிய ஒரு காரியம், அவர்கள் உலகத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்டார்கள். அல்ல இல்லை, அதாவது உலகத்தோட சஞ்சரிக்கலை, உலகத்தாரோட பேசி, நான் எனக்கு ப்ராக்டிக்கலாக சொன்னது நான் சொன்னேன்ல, நண்பரோடு பேசிகிட்டு இருந்தோம், எல்லாம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் இந்த வெளிப்பாடுலாம் இது அப்படியே அதே கான்வர்சேஷன் சும்மா போய் உட்காருவோம். இப்போ அது பேச வரல, இதை பேசணுன்னா எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க, அப்புறம் தனியாகிட்டேன். அல்ல இல்லையா? அப்போது பரிசுத்த தேவன் பேசுகிற காரியங்கள் அந்த உலகத்தின் கிரியைகளுக்கும் சிந்தைகளுக்கும் அந்த வழக்கங்களுக்கும் அவங்களுடைய விருப்பங்களுக்கு நேர் எதிராக இருக்கிறதுனால அவர்கள் விரும்பவில்லை, நாம் தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ நமக்கு வேறு வழி கிடையாது. சரி, இனி பேச்சு துணைக்கு யாரும் இல்லை, ஆண்டவர் மட்டும்தான் உண்டு, தனியாகிடுவோம் இல்லையா? தனியாகிடுவோம். சில கட்டங்களில் நாம் எல்லாரும் இருந்தாலும் தனிமைப்பட்டு எங்கே பேசுது. அது கொஞ்சம் ஜெப பழக்கம் உள்ளவர்களுக்கு தைரியமாக போய் அதில் உட்காந்தோ அல்லது படுத்தோ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் தேவனோடு பேசி அவங்களுக்கு என்ன உண்டு? பழக்கம் உண்டு. ஆண்டவர் ஒரு முறை சொன்னார், சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போனாலும் நான் தனித்திறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் என்னை விட்டு போனாலும் நான் தனித்திறேன். கடந்த நாளில் நான் ஒரு குடும்பத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அங்கே உள்ள ஒரு சின்ன பிரச்சனையை அவர்கள் சொன்னார்கள். ஒரு மகனும் ஒரு மகளும் உண்டு, மகளை திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு. மகனுக்கு இப்போ தான் ஒரு திருமணம் பண்ணி 3 மாதம்தான் ஆகுது. இந்த மாமியார் கொஞ்சம் படுக்கையில் இருக்க மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம், முடியாமல் படுக்கையில் இருக்கு. ஸோ
புது மகா வந்துட்டு அவள் ஏதோ அங்கே தாய் வீட்டுக்கு போகிறேன் 3 மாதம் ஆயிட்டுல அங்கே போகிறேன்னு ஏதோ போயிட்டா. அவங்க அதில் ஒரு காரியம் சொன்னாங்க, இப்படியும் அவள் போக வேண்டியதான், நாங்கள் கார் பிடிச்சி அவளை கொண்டு விட்டுருப்போம், நாளைக்கு விடுவோன்னு சொன்னால் இன்னைக்கே அவள் சொல்லாமலே போயிட்டா. நாங்கள் எவ்வளோ பிள்ளை எவ்வளோ தான் வச்சுருந்தோம், ஆனால் எனக்கு வேறு பிள்ளை இல்லைல்ல அவங்க சொல்கிறான். அப்படி தான் வச்சுருந்தோம், ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டா. எனக்கு அது ரொம்ப சங்கடம் ஆகி போச்சு. நமக்கு யாரடா இருக்கா நீ, ஒரு தடவை இல்லை இருக்குது, மருமக உண்டு, வேலைக்கு போவான், மருமக தான் உண்டு, அவ்வளோ சொல்லாமல் போயிட்டாளே அப்படின்னு எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க, அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா? என்ன வார்த்தை? நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு தனியாக விட்டுட்டால் நான் தனித்திறேன், என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறாருன்னு சொன்னார் இல்லையா? அந்த வசனம் தான் என்ன தேட்டிச்சு. அல்ல அவங்களுக்கு காரியத்தை கேட்டால் எனக்கு மனசிலானது அவங்க சொல்கிறாங்க, நான் இந்து பார்த்துக்கிடுங்க. நான் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிஎஸ்ஐக்கெல்லாம் ஹெச்எம்எஸ்ன்னு ஒரு மினிஸ்ட்ரி உண்டு, ஹோம் மினிஸ்ட்ரி சொசைட்டிஸ். அது பாஸ்டரேட் சர்ச்சு கிடையாது, அதோட அப்படி ஒரு சர்ச்சுக்கு போனால் பார்த்துடுங்க. அப்படி தான் நான் கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஆளுவ 4 தலைமுறை 5 தலைமுறை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுலேருந்தே பைபிள் படிச்சுக்கிட்டு வர ஆளுகளுக்கு இப்படி ஒரு நிச்சயம் வரையில. அது சொல்லுது, நான் இந்து ஆகும், நான் இங்கே வந்தேன், இப்படி ஆகும். ஓ ஆச்சரியம். அதுக்கு இந்த இயேசுநாதரை பற்றி வாஸ்தவில் அது பலமாக பிடிச்சிக்கிட்டு நான் தனித்திறேன். ஆச்சரியமாக இருந்து, ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. இப்போ நம்ம ஆவி பெற்றவி அப்படி இப்படிலாம் 1000 ரீதியில் ஆளும் இருக்கும் பாருங்க. அந்த நிச்சயம் நம்ம கிடையாது இல்லையா? உண்டா உங்களுக்கு? நான் உண்டான்னு தெரியலை, நான் உள்ள சொன்னேன், 4 தடவை இடத்துல சுத்தத்தை பார்த்து சொன்னது அல்ல இல்லையா? என்ன ஆண்டவர் என்னோட இருக்கிறார். அப்போ அவருக்கு அவருடைய வார்த்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பழகிறவர்களுக்கு இந்த நிச்சயத்தை தேவன் கொடுக்குறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையின் சூழல்களை நீங்கள் கவனித்து பார்த்து இப்படி ஒரு அட்டாச்மெண்ட், பர்சனல் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அந்த கோயிலுக்கு போகிறோம், எந்த கோயிலுக்கு போகிறோம், எத்தனை வரியும், அது என்ன பேசி ஆகும், எத்தனை வரியும் கோயில், என்ன கோயிலுக்கு போய் என்ன, நமக்கு ஆண்டவரோட ஐக்கியம் இல்லைன்னா வேஸ்ட் இல்லையா? இந்த ஐக்கியம் எப்படி வருகிறதுன்னு சொன்னால் கீழ்ப்படிதலில் வருகிறது. அல்லேலூயா. அவருடைய அதான் கேட்கிறவங்கள மாத்திரம் இல்லை, அதன்படி செய்கிற அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? இது மட்டும்தான் இந்த அட்டாச்மெண்ட், இந்த ஐக்கியத்தை நமக்கு தர முடியும். நல்ல கவனிங்க. நீங்கள் கூட்டங்களுக்கு வருவீங்க, ஆராதிப்பீங்க, ஜெபிப்பீங்க, நான் பல காரியம் பார்க்குறீங்க, இதனால கூட அந்த அட்டாச்மெண்ட் வராதுங்க. இன்றைக்கி அதை தப்பாக தான் நினைக்கிறாங்க. ஏதோ எல்லா கூட்டத்திலையும் பங்கெடுத்துட்டா, பாட்டு பாடிட்டா, ஆராதிச்சுட்டா, கையடிச்சிட்டா, எப்போதும் துதிச்சுட்டுன்னா அட்டாச்மெண்ட். அவருக்கு கீழ்ப்படியாமல் எப்படிங்க அந்த அட்டாச்மெண்ட் வரும்? நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் நம்ம பிள்ளைகள் எவ்வளோ தூரம் நம்மளோட கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அந்த அளவு தானே அவங்களோட நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்க முடியும், வேறு மாதிரி வராதில்ல. இது மாதிரி தான் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக கொண்டு, இது தேவனோடு நீங்கள் நடக்கிற தனிப்பட்ட அனுபவம். நீங்கள் அது மத்தேயு 15:8 தானே, வாய்நாள் இடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனமணுகிறார்கள், இருதயம் என்னை விட்டு. அப்போ நம்முடைய மனம் அவரோட இணைக்கப்படுறதான் முக்கியமான விஷயம். இந்த அடிப்படையில் நாம் உரிய அளவு வெற்றி பெறவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். நான் சொல்வது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வேணால் 1000 நேயம் சொல்லிடுவீங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, இல்லைப்பா உன்னை பார்த்தா நீ இயேசுநாதரோடு நடக்கிறவன மாதிரி தெரியலையே. நான் வாரத்திலே பேசுகிறேன், புரியுதா நான் சொல்கிறது? அப்படி நடக்கிறேன் இப்படி நடக்கிறேன் அப்படின்னா, இல்லைப்பா உன்னை பார்த்தா நீ இயேசுநாதரோடு நடக்கிறவன மாதிரி தெரியலையே. ஏன் நடக்கிற மாதிரி தெரியலை? ஒரு பழமொழி சொல்லுவா இல்லையா, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு சொல்லுவாவே இல்லையா? இத்தனை வரையும் நடந்தேன்னு சொல்லுகிறாய். அவருடைய காரியங்கள், அதிகாரம், அங்கீகாரம், கிருபை, பலன், அது உன்கிட்ட பார்க்க முடியலையே இல்லையா? சீடர்லாம் பற்றி ஒரு இயேசு உயிர் தழுந்து போயிட்டாரு, அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்கிறான், அற்புதம்லாம் நடக்கு, பயங்கரமாக நடக்கு. ஸோ அந்த அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரியரெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம், இவனுக்கு இதெல்லாம் எப்படி இதெல்லாம் இவனுக்கு எப்படி, இவனை படிப்பறி இல்லாதவனோ, மீன் பிடிக்க போகிறவனுவன், இவனுக்கு இதெல்லாம் எப்படி பேச்சுக்கு வேகத்தை பாரு, தைரியத்தை பாரு, வைராக்கியத்தை பாரு, பிடிச்சு கொண்டு அட்டியும் கொடுத்து விட்ருக்கலே. இந்த இயேசு நாமத்தை பற்றி பேசப்படாதுன்னு எத்தனை தடவை சொன்னேன் உங்கள்கிட்ட. அதுக்கு பேதுரு சொன்ன பதில் என்ன தெரியுமா? மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறத பார்க்குற தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டார். சில ஆளும் அப்படி தான். நம்ம கொஞ்சம் நாகரிகமாக பயந்து பக்குவமாக பேசுவோம் பாருங்க. எனக்கு ஒரு பிரசங்கியாரை தெரியும், அவர் ஒரு இடத்துல ஊழியம் நடத்தி கட்டிகிட்டு இருந்தார். அதுதான் பல விதமான கேஸ் போட்டு அவரை சுருட்டி அடித்து போட்டான்.
கூட இருந்த ஆளுலாம் ஓடி போயிட்டான். அங்கே போலீஸில் கேஸ் கொடுத்தாச்சு. கேஸ் கொடுத்து இத்தனை மணிக்கு இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து நில்லு, அங்கே வரணும் வந்து அவர் பார்த்த ஸ்பாட்டை பார்த்து சொல்லிட்டு போயிருக்கார். இவர் உடனே கூட பிறகு ஒருத்தனை இல்லை போலீஸ் ஸ்டேஷன் சொன்னோடனே விசுவாசியெல்லாம் பறந்துட்டு இந்த ஆள் ஒத்தை பண்ணார். அவர் சொல்லார், நான் ஒத்தை தான் போனேன். அப்போ அவர் கேட்டார், என்ன நினச்சிருக்குதியா, என்ன அனுமதி வாங்கியிருக்குதியா, எப்படி அங்கே ஊழியம் செய்யுதுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்காரான். இவர் சொல்லாரா, நான் ஊழியம் செய்ய தான் வந்தேன், அந்த இடத்துல ஊழியம் செய்ய தான் செய்வேன். யார்கிட்ட பேசுறது தெரியுமா? இன்ஸ்பெக்டர்கிட்ட. கொள்ளாமா? அவன் சட்டம் பேச, அவன்கிட்ட என்ன லைசன்ஸ் இருக்குது, என்ன இது இருக்குது, என்ன பர்மிஷன் வாங்கியிருக்குது நீங்கள், ஏன்னா அவன் அவனுக்கு வேலையை செய்கிறான். இவர் சொல்லார், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தான் வந்தேன், நான் அங்கேருந்து ஊழியம் செய்ய தான் செய்வேன், ஒத்தை. இன்ஸ்பெக்டர் மேலங்கெல்லாம் பார்க்க, என்னடா இது ஒரு தினம் ஐயா 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 ஐயான்னு இல்லைன்னா கை கூப்பிட்டு நிற்க இடத்துல, நான் ஊழியம் செய்ய தான் செய்வேன், அங்கே தான் செய்வேன், உண்மையில ஆனது பார்த்துக்கிட்டோம். இன்ஸ்பெக்டர் நடுங்கி போனான். இப்படி அங்கேயும் இங்கேயும் பார்த்தான். இனிப்போ இவன் இன்னும் பேசினா 4 பேர் முன்னால என்னையே போலீஸ்கார மாதிரி இல்லாச்சு அவமானப்படுத்துவான். அவன் பேச்சுக்க வேகம் அப்படி இருக்கு. உடனே அவன் ஞானமாக ஒரு காரியம் செஞ்சாரான். இங்கே வாரம் கூட்டி கொஞ்சம் தனியாக அந்த பக்கம் கூட்டிகிட்டு போனாரான். கூட்டிகிட்டு போய் சொல்லாரான், இங்கே கிடந்து சத்தம் போடாதையும், நான் அசம்பிளி ஆர்ட் சபைக்கு தான் நானும் போகிறேன். யாரு சொல்லுது? இன்ஸ்பெக்டர் சொல்லுது. நீர் ஒன்றும் கவலைப்படாண்டா, கொஞ்சம் போல பேப்பர் வாங்கிட்டு வர்றான். எது எழுத பேப்பர், வெள்ளை பேப்பர் வாங்கிட்டு தந்துட்டு நீர் வீட்டுக்கு போகணும், நான் எல்லாம் பார்த்துக்கிடுவேன். அவர் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் அவர் கூப்பிட எல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன எழுதுனாரு எனக்கு தெரியாது, புரியலையா நான் சொல்லுது. இப்போ பேதருக்கு நிலைமை இதாகும். உங்களுக்கு சொல்ல கேட்க தேவனுக்கு கீழ்படியது. லேய், இவனுக்கு இந்த பயவளுக்கு இந்த தைரியம் எல்லாம் எப்படி வந்து இவனை யார் ஆகும், இவனை மீன் பிடிக்க போகிற பயவை இல்லையா அப்படின்னு பார்த்தா அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவனுக்கு மனசிலாயிட்டு இயேசுவும் இப்படித்தான். அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள், இன்னும் சில வேலை இல்லை நான் செய்ய வேண்டியிருக்கு. டேய், ஏறோது அம்மா தேடுங்க, இப்போ பிடிப்பான் போலீஸ்கார் வரவன்னு சொன்னோன்னே நான் இன்னும் 2-3 நாளுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கு, அந்த நரிகிட்ட போய் சொல்லுங்க, அதுக்கு முன்ன ஒன்றும் சம்பவிக்காது. அவர் சொன்னார் இல்லையா இயேசுநாதர், அவரு கூட இருந்த ஆளும் இல்லையா, இவர்களுக்கு அந்த இதை வந்துட்டு போடா கொஞ்சம் வழியா பாரு. அப்போ இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார். அப்போ இயேசுவோடு நடந்தவர்கள் சொன்னா ஒன்று பார்த்தா இயேசுவோடு நடந்த ஆள் மாதிரி தெரியலடே இல்லையா, இயேசு தெரிஞ்ச ஆளுகளும் தெரியும். அது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம்தான். அப்போ நம்ம ஆண்டவரோடு நடந்தா நம்முடைய கேரக்டர்ஸ், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எல்லா விதத்துலையும் அதுக்குரிய ஒரு தாக்கம் தெரியுமா தெரியாதா, என்ன சொல்லுது, அதனுடைய தாக்கம்னு சொல்லுவாங்க. கிடச்சிருக்கா அந்த தாக்கம் உங்களுக்குள்ள உண்டாச்சா? இயேசுநாதரை தரிசித்தவர்களானாலும் சரிதான், இயேசுநாதரோடு நடந்தவர்களானாலும் சரிதான், அந்த தாக்கம் அவர்களுக்குள்ள வந்து போச்சு அல்ல இல்லையா? நமக்குள்ள அது வரையிலன்னா நம்ம நடக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் மிச்சம். அவர் நடந்தது போல நடக்குது கிடையாது. 1 யோவான் 2:6 சொன்ன மாதிரி அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நமக்கு பழக்கம் இல்லை. அந்த கீழ்ப்படிதலின் அனுபவம் வராதனாலே ஆகும் ஆண்டவர்கிட்ட அது இருக்குது இது இருக்குன்னு விசுவாசம் இருக்குது, ஆனால் அங்கேருந்து இங்கே கைமாற மாட்டேங்குது அல்ல இல்லையா? அது அங்கே தான் இருக்குது, இங்கே வரமாட்டேங்குதுன்னா நம்ம எப்படி சஞ்சரிக்கிறோங்கிறத கொஞ்சம் சிந்திச்சுக்கணும். அது இன்னும் கீழ்ப்படிதல் ஆகும். இதுங்க எல்லாம் பிரசங்கத்தில் சொல்லிட்டு இருக்கிறதில்ல, ஆவியானவர் பேசுகிற சத்தத்துக்கு. அது 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அல்ல இல்லையா? அடுத்த இந்த விஷயம் நான் சொல்லுதான் அடிக்கடி, நீங்கள் அபிஷேகம்னு சொன்னோன்னா கையை காலை முறுக்கிட்டு கையை அடிச்சுட்டு போகிறதுன்னு நினச்சிடப்படாதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். நபர் பரிசுத்த ஆவி, தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிற தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண அவர் சும்மா இருப்பாரா? அவர் பேசுகிற தேவன், ஜீவனுள்ள தேவன், நல்ல காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு அறிவை தந்து கொண்டு உணர்த்தி கொண்டு அப்படியே இருக்கிற செயல் தான் பரிசுத்த ஆவின்னு சொல்லுது. அந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நடக்கும்போது நாம் ரொம்ப காலம் இந்த மாதிரி குளிர்ந்த அனுபவத்தில் இருக்க முடியாது. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஒரு அடுப்பில் வந்து பழைய இப்போ தான் ஸ்டவ் நல்ல வரவு வச்சு கஞ்சி காய்க்கணும். இந்த கஞ்சி காய்க்கும் போது என்ன ஆகிரோம்னா அந்த வரவெல்லாம் மழையெல்லாம் நனைஞ்சு போயிடும் இல்லையா, கிடைக்காது, வரவுக்கு கஷ்டம். இந்த வீட்டம்மா ரொம்ப கஷ்டப்படும், ஊதி ஊதி பயங்கர கஷ்டம். அப்போ என்ன செய்வா வேணா, ஏதாவது 1-2 காஞ்ச வரவு இருக்கான், துண்டு இருக்கான், இதை வச்சு பைய கொளுத்திடுது.
கொளுத்தி அப்படி பிடிக்க நேரம் அதுக்கு இடையில ஒரு பச்சை வர தூக்கி வச்சிருக்குது. இல்லைன்னா தண்ணியில் கிடந்து கவுந்ததையும் இல்லை இல்லையா, ஒன்றா ரெண்டா காஞ்ச வர இருந்து அதுக்கு இடையில இந்த வெள்ளத்தில் நனைஞ்சதையும் தூக்கி இடையில வச்சிருக்குது. இடையில வச்சோன்னா இந்த இடையில வச்ச கம்பு இல்லைன்னா அந்த ஈர கம்பு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த சூட்டுக்கு வெப்பம் பட்டு பட்டு காஞ்சி எரியும். பார்த்துக்க அடுத்தது இல்லை இல்லையா, பச்சை கம்பு எரியாது ஆனால் காஞ்சிடும், தீக்குள்ள மாட்டி இது காஞ்சி போயிடும். கொஞ்ச நேரத்தில் அதுக்கு ஈரப்பதம் எல்லாம் போயிடும், அதுக்கு அடுத்து வரவா எரியும். என்ன சொல்லுதிய நீங்கள், ஒரு அடுப்பில் வச்ச தீயில வச்சு வரவு சொல்லிக்கு இப்படி நடக்குதான். இப்போ ஏசுநாதர் நடக்க ஆளுகளுக்கு என்ன சம்பவிக்கணும் சொல்லுங்க, நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க இல்லையா. எத்தனை வருஷமாக நடக்க ஆண்டவரோடு சொல்லிக்கிட்டு தான் மிச்சம். எப்படி நடந்தமோ என்ன எனக்கு தெரியல. சரி, அப்போது ஆண்டவரோடு அந்த கீழ்ப்படிதலின் அனுபவத்தோடு நடந்தால் மட்டும்தான் அதற்கேற்ற விளைவுகளும் பலன்களும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். பார்த்துடுங்க அல்ல இல்லையா. சில பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, விளையும் பயிர் முளையிலே கொஞ்ச நாளிலே தெரியும். இது வித்தியாசமானதுதான் அல்ல இல்லையா. இது வருஷ கணக்கானாலும் இது விளையுமா விளையாமா விளையாதான்னு தெரியாத அளவுக்கு நம்ம நடக்கப்படாது. அப்போ அதுக்கு தடையாக இருக்கிற காரியம் நம்முடைய கீழ்ப்படியாமை அல்ல இல்லையா. கீழ்ப்படியாமைங்கிற காரியம்தான் ஆண்டவர் பேசுகிற அநேக காரியங்களுக்கு கீழ்ப்படியாததுனால நீர் அதை தாரோம் இதை தாரோம். ஆளுகளுக்கு பேராசையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த வரம் தாரோம், எனக்கு இந்த வரம் தாரோம். ரோட்டில் போகிற ஆளுகளெல்லாம் பிடிச்சி கொண்டு விட்டு பிரசங்க மாதிரி வரம் கொடுத்துட்டு இருக்காவ. நாங்கள் பார்த்தோம், படுக்கிறதுக்கு நம்ம இருந்து அவர் எச்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டான். இவனை எங்கேயாவது கொண்டு வரம் கொடுக்கானே தெரியாது, வரம் கொடுக்க போகிறான்னுலாம். நமக்கும் வரம் வாங்கணும்னு ஆசை. அக்கினி முகாமா என்னெல்லாம் முகாம் போடுவாங்களாம். அங்கே எல்லாம் முகாமில் போய் 10 நாள். ஆமாம், அக்கினி முகாமில் ஒரு சர்டிஃபிகேட் பேப்பரில் எழுதி தந்தது தான் உண்டு. இதை கொண்டு பேக்கிட்ட போனாலும் அது சர்டிஃபிகேட்டை வாங்கி கிழிச்சரைஞ்சிடும் அல்ல இல்லையா. சிலது புரியலையாண்ணா, அங்கே இந்த சர்டிஃபிகேட் ஒன்றும் இடப்படாது. அது தேவனுடைய கிருபை எனக்கு கிடைச்சாதான் முடியும். அப்போ இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு தெரியாவ வர வாங்கிடணும். ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிச்ச பழக்கம் கிடையாது. எங்கேருந்து வரோம் ஒன்றும் வராது. கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த காரியங்கள் ஒவ்வொன்றாட்டும் தகுதியான காரியங்களை தேவன் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. இந்த நாட்களில் கிறிஸ்தவ சூழ்நிலை இப்படி தான் இருக்குது. அவைய கீழ்ப்படிய மாட்டாவ. நல்ல சத்தம் போட்டு சட்டை ஆண்டவருக்கு பாக்கெட்டை கிழிச்சாவது என்ன செஞ்சிடணும், பிடிங்கிறணும் அல்ல இல்லையா. ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்கள் சாப்பிடாமல் என்ன முழங்கால் யுத்தமா, என்ன யுத்தம் எனக்கு வேடிக்கை இருக்கு பாருங்க. ஜபத்தில் போராடுகிறது போல அப்படின்னு பவுல் ஒரு வார்த்தை சொன்னார். இதை இவ எடுத்துக்கிட்டு யாருகிட்டடா யுத்தம் பண்ணுது நீங்க, சாத்தானோட யுத்தம் பண்ணுதில்லை ஆண்டவரோட பண்ணுகளான்னா நாங்கள் ஆண்டவர்கிட்ட யுத்தம் பண்ணோம். எதுக்கு வேண்டி பறிச்சு, எதுக்கு கொள்ளாமா இப்படி வேண்டி ஒன்றும் பறிக்க முடியாது. நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் அல்ல இல்லையா. அப்படி ஜபம்னு சொல்லுதே நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற அனுபவமாக்கும். நான் புரிஞ்சது தான் சொல்லுறேன் அல்ல இல்லையா. எனக்கு இந்த நாட்களில் உள்ள இந்த மாடர்ன் ப்ரேட்ஸ் எல்லாம் கேட்டால் சிரி வந்துடுது. வேடிக்கையாக இருக்குது, இது என்ன வேடிக்கையாக இருக்குது, அவர்கிட்ட வேண்டி பறிச்ச முடியுமா, அப்படியெல்லாம் படிக்க முடியாது. அப்படி நினைக்க அப்படி சூடு ஏற்றி விட்டுறாவ. விசுவாச வீரராக்கம், வீராங்கனை, ஜப வீரர், ஜப வீராங்கனை ஒரு குப்பைக்கும் கொள்ளாது அல்ல இல்லையா. நீ பேசாமல் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு பழவு. அப்படியே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், அப்படியே கீழ்ப்படிச்சு பழவுனா நீ 2 வாரத்தை சொன்னால் உடனே கேட்பார். ஒரு எலியா ஜோம் பண்ணான் இல்லையா, அவன் வந்தான், உம்முடைய வார்த்தையின்படி செஞ்சேன் என்பது நினைத்தரலும் என்ன கேட்டுடலாம், விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ எத்தனை வரியமாக கிடந்து சத்தம் போடுவாவ பத்தியெல்லாம் சொல்லிக்கிடுது, எலியா 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 எலியான்னு சொல்லுதான் மிச்சம். சொல்லி எலியா தான் நீ தான் அல்ல இல்லையா. அப்போ நமக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் வேணாம் இல்லையா. அங்கே போனால் அங்கே போ, இங்கே போனால் இங்கே போ, இதை பேசுனா இதை பேசு, அவன்கிட்ட பேசினவர். நமக்கு அந்த கீழ்ப்படிதல் அனுபவம் இல்லாதனால தான் ஆவிக்குரிய ரீதியில் நாம் வளர முடியாமல் இருக்கும். அதுதான் உண்மை அல்ல இல்லை. நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டாலும் நினச்சிட்டு போங்க. தேவன் எதிர்பார்க்கிற விரும்புகிற ஒரு கீழ்ப்படிதலின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக இல்லாதபடினால தான் நாம் அதிகமாக கனி கொடுக்க முடியலை. அதுதான் முக்கியம், அதுதான் உண்மை. எத்தனையோ காரியத்துக்கு உலகத்துக்கு போய் அதை சாதிக்க இதை சாதிக்க கீழ்படிச்சு, என் பிள்ளை எம்ஃபில் படிச்சுட்டு பிஹெச்டி படிச்சுட்டு, அதுக்கு இவ்வளோ அப்புறம் இருந்தில்லையா, அவரை பார்த்து இவரை பார்த்து அதை படித்து இதை படித்து இதே காரியத்தை தேவனுடைய இடத்துல கற்றுக்கொள்ளுக்கு எந்த அளவு பிரயாசப்பட்டிருப்பான்னு கேட்டால் ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒன்றுமே, அதெல்லாம் இலவசம், ஃப்ரீ, சும்மா கொடுக்கணுமா. அப்படி நடந்தால் எப்படி கிருபை கிடைக்கும்? அப்போ நம்ம கீழ்ப்படிச்சு பழகணும். அது உங்களுக்கு தெரியும், என்னத்தை பேசினாரு, எப்படி பேசினாரு, எப்படி கற்றுக்கொண்டாரு, எவ்வளவு கீழ்ப்படுகிறீர்கள், எப்படி சஞ்சரிக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியாதா?
ஆண்டவரோட சஞ்சரிக்கிறாள். இப்போ எல்லாம் பெரிய பாஸ்டர்மா இருக்க வீட்டில் உள்ள ஆளெல்லாம் பேயோடையாக சஞ்சரிக்க பாஸ்டர் பயமாக இருக்கு. கொள்ளாமா சொல்லுது ஊழிய நடத்துகிறாள் பயமாக இருக்குது. பாஸ்டர் வந்து ஜெபிங்க, பாஸ்டர் வந்து ஜெபிங்க, என்னையும் கூப்பிட்டு இழுத்து வைப்பா, பயமாக இருக்குது. நான் மனசுக்குள்ளே நினச்சிருவேன், இத்தனை வரையும் ஊழியம் செஞ்சுருக்கு, இப்போ வந்து உறக்கம் வரையில பயமாக இருக்குன்னு சொன்னால் யாரோடடா சஞ்சரிச்சிங்க நீங்கள் இது வரைக்கும்? ஒரு நியாயமான கேள்வி இருக்கு இல்லையா? ஆண்டவரோட சஞ்சரிச்சா ஏன் உனக்கு இந்த பயம் இப்போ வரப்போகுது சாவ போகிற காலத்தில்? இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலேயாக உங்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. அப்போ தான் ஆண்டவர் சொல்லால் ஒன்றுக்கும் கீழ்ப்படியதில்லை பார்த்துக்க. அது தோணு மாதிரி போவோம். உலகத்தை பார்த்து அவன் அப்படி போகிறான் இவன் இப்படி போகிறான்னு காப்பி அடிச்சுட்டு இப்போ பேக்கி அப்படி இல்லை சிக்கனோன்னா என்னட்ட வந்துருக்காங்க இல்லையா? இப்படியாக இன்னைக்கு நடப்பு அப்படி இல்லை. எல்லா காரியமும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கீழ்ப்படிந்து நடக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். அவ வசனத்துக்கு நடுங்கிறவர். தீர்த்து 1:16 படிச்சு சொன்னா 1:16 அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று என்ன செய்கிறாங்களாம்? தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கீரியைகளினாலோ அவர்களை மறதளிக்கிறார்கள். அருவருக்கப்படத்தக்கவர், கீழ்ப்படியாதவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள். அப்படித்தானே அர்த்தம் ஆகுது. சொல்லுவது என்னது? எங்களுக்கு தெய்வத்தை தெரியும், ஆண்டவரை தெரியும், அதை தெரியும், இதை தெரியும். ஆனால் கீழ்ப்படியாதவர்கள், தேவசித்தம் செய்யாதவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்த்துடுங்க, யார்? தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஜனங்களை பற்றியாக அப்படி சொல்லியிருக்கு. அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கீழ்ப்படிதல் குறைவு தான் நாம் அவரோட வளர முடியாமல் தடையாக இருக்கிறதுங்கிறத உணர்ந்து கொண்டு உடனே அப்போ நான் இதுக்கெல்லாம் கீழ்ப்படியலாண்டவர். சில வேளை அப்படி தான் பாருங்கள், கொஞ்ச காலம் பேசுவார், அப்புறம் பேசுறதே கிடையாது. அவரோட தொடர்பு இல்லாமல் ஆயிடுது இல்லையா? ரொம்ப வரியமாக நமக்கு அவரோட நாங்கள் பேச்சு கிடையாது பாருங்க. சொல்லவில்லை உலகத்தில் கொஞ்சம் வரியமாக அவரோட என்ன கிடையாது? பேச்சு தொடர்பு கிடையாது. பண்டு 10 வருஷத்துக்கு முன்னே பேசினா மறந்து போச்சு. பேசுறது இப்போ என்ன ஆகி வச்சான்? மறந்து போச்சான். அப்போ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கன்னா இனி பேசுறதுதான் இல்லை, பிளாங்கு. அதுக்கு கொஞ்ச நாள் ஜோம் பண்ணாங்க, என்ன ஆண்டவரே விட்டுட்டேன், எங்கே கோட்டை விட்டேன் எடுத்தோடனே பேசுறது கிடையாது. அதான் பிரச்சனை நமக்கு. எங்கே கோட்டை விட்டேன்? அதுக்கும் ஆமாம் கோட்டை விட்டுட்டோம், அரியர் போட்டுட்டோன்னா திருப்பி பாஸ் ஆகணும்னா படித்து ஒருபடியாக எழுதலாம் இல்லையா? அதுக்குள்ளே வேலை செஞ்சாகணும் இல்லையா? எங்கே கோட்டை விட்டுறோமோ எப்படி படித்து இல்லையோன்னு. அப்படி போகும்போது தான் ஒன்றா பேசுவார். ஓஹோ விட்டுப்பட்டு போயிட்டோ, சரி உடனே அடுத்தது கீழ்படினா. எப்போ 10 வருஷத்துக்கு முன்னே கீழ்படிய வேண்டிய விஷயமா இருக்கும். இப்போ மக்க லேட்டாக வந்திருக்கு, வழி இல்லை. அது 10 வருஷம் பையாச்சு இல்லையா? இனி அடுத்த கட்டத்துக்கு திருப்பியும் பழைய இடத்துல விட்ட இடத்துல ஆரம்பின்னு சொல்வார். இதுதான் தெய்வத்துக்கு காரியம். விட்ட இடத்துல அது பயங்கரமான விஷயம். எங்கே எத்தனை வரியம் போனாலும் நீ எங்கே விட்ட ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல இந்த ஆரம்பி. ஒரு இடத்துல ஒரு சபைக்கு பிரசங்கத்துக்கு போன பாருங்க, நான் ஒரு ஆழமான உபதேசத்தை பேசிக்கிட்டே இருந்தேன். அங்கே ஒரு பிரசங்கியார், அந்த சபையில் பழைய சபை, நான் ரொம்ப பழக்கம் உள்ளவன் போகிறவன். வேறு யாரோ ஒரு பாஸ்டர் அங்கே இருந்தார், அவர் எனக்கு தெரியாது. இப்போ என்ன பழக்கம் இல்லை அவருக்கு. நான் பேசிகிட்டு இருந்தோன்னே அவர் பார்த்தாரு, இந்த ஆள் கொஞ்சம் ஆழமாக போகிறாரு, அவர் கொஞ்சம் ஏதோ மேஜிக்கெல்லாம் நடத்தி வச்சுருந்துருக்காரு, எனக்கு தெரியாது. ஒரு டைம் பீஸ் வச்சு டைம் செட் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரியலை. அது கர்றன்னு அடித்தது. நான் இப்படி திரும்பியும் பார்த்துட்டு என் பாட்டு நான் பிரசங்கம் பண்ணி போயிட்டே இருக்கேன். பின்னும் 10 நிமிஷம் போச்சு. அந்த பிரசங்க சொல்லார், டைம் ஆயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நடத்திடுங்க. என்ன? ஓ அதுக்கு தான் கர்றன்னு வச்சிரோ நீர். நான் இந்த வரியத்தில் நீர் வர்றதுக்கு முன்னாலே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வழங்கல. சரி சமயம் ஆயிட்டு, நமக்கு தெரியலை, அன்னைக்குள்ள ப்ரோக்ராம் ஷெட்யூல் எனக்கு தெரியவே இல்லை. நான் திடீர்னு போனேன்னா சரி பழக்கத்தில் வந்துட்டேன். அப்புறம் அந்த பக்கம் போகிறதில்லை. ஒரு நாள் ஊழியத்துக்கு போனோம். எங்கே போகிறது? பஸ்ஸில் போனோம். அப்போ எனக்கு பஸ் ஒன்றும் கிடைக்காது. பார்த்தா நான் அன்னைக்கு ஒரு வரியத்துக்கு முன்னே ஒரு சபைக்கு போகாமல் இப்போ கடைசியாக விட்டுட்டு வந்தேன் இல்லையா, அந்த சபைக்கு போகிற பஸ்ஸு நிற்கி. எனக்கு வழி இல்லை. பார்த்தேன் ஒன்றும் இல்லை, நேராக வேறு போய்ட்டுருக்கு. பட்டாருன்னு பஸ்ஸில் ஏறிட்டேன். அங்கே போய் இறங்கி நேராக அங்கே போகிறேன். அங்கே போனால் அந்த பாஸ்டர் ஒதுங்கி இருக்கார், வேற ஒரு பாஸ்டர் இருக்கார் நடுவில். அவருக்கு என்ன தெரியும், நகைமே பாஸ்டர் வந்திருக்கார். இன்னைக்கு நல்ல பேருக்கு ஒன்று தெரியும், தாராளம் சமயத்தை எனக்கு கூட்டி தந்துடுவாங்க, எல்லாம் குறைச்சிட்டு அவருக்கு கையில் கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கு முன்னால் அந்த பழைய பிரசங்கியார் எனக்கு கிற வச்சு அடித்து நடத்தினாரு. அந்த பிரசங்கியார் ஒரு சாட்சி சொன்னார் பாருங்க, அதான் வேடிக்கை. அவர் சொல்லாரு, நான் இங்கேருந்து ரொம்ப துக்கத்தோடு போனேன்,
போன இடத்துல இப்படி விஷயம் என்னன்னு கேட்டால், இவர் ஒரு பைபிள் காலேஜில் ஒரு ஸ்தாபனத்தில் வேலை பார்க்கார். இந்த ஸ்தாபனத்திலே வந்து இங்கே வந்து இவரை கொஞ்சம் பிரதானி ஆக்கிட்டாவ. இவர் அதிலே கிரடிச்சது. அதுக்குள்ளே அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அங்கே இருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாவ, நீ எங்கே வேலை பார்க்க, ஒன்றில் எங்கே ஸ்தாபனத்தில் இரு, இல்லைன்னா அங்கே இரு. ரெண்டு ஒன்றில் அங்கே இரு, இல்லைன்னா இங்கே இரு. இவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஸ்தாபன தலைவர்கிட்ட வந்து லெட்டர் வாங்கிட்டு வா, லெட்டர் பாடில் எனக்கு இங்கே இந்த ஸ்தாபனத்தோட எந்த சம்மந்தம் இல்லைன்னு வாங்கிட்டு வந்தால் தான் இன்னும் இஞ்ச வைப்பேன், சம்பளம் தருவோம், இல்லைன்னா அங்கே போ. ஐயா ஐயா தந்திருக்கேன்ட்டு வேறு எழுதி வாங்கி எல்லாம் கொடுத்துட்டா போகிறான் ஐயான்ட்டு ஓடி இருக்காரு. ஓடிக்கிட்டு நான் போன அந்த நாள் தான் சாட்சியில் வந்திருக்காரு. சும்மா வந்திருக்காரு, பதவியில் இல்லை. இப்படி அங்கே ரொம்ப துக்கத்தோட போனேன். அப்போ நான் வழங்கிட்டேன், நீர் எனக்கு கர்ற வச்சிரு, ஆண்டவர் உமக்கு கர்ற வச்சாரு. மனசுக்குள்ளே நினச்சிட்டேன். அப்போ நான் பிரசங்க எனக்கு வார்த்தையை முடிக்க, எனக்கு பிரசங்கத்துக்கு போனால் எனக்கு ஆவியானார் சொன்னார்லே, அன்னைக்கு பிரசங்கத்தை எங்கே முடிச்சேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த இடத்துல இருந்து ஆரம்பின்னு அதிர்ந்து போனேன். கொள்ளாமா, வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அன்னைக்கு இந்த ஆள் கிர்ற வச்சார் இல்லையா, கிர்ற வச்சு எங்கே பிரசங்கத்தை நடத்தினவனுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த இடத்துல இருந்து பிரசங்கத்தை ஆரம்பின்னு. 1 மணி நேரமா 1.5 மணி நேரம் பிரசங்கம் கேட்டுட்டுறான். இப்போ கர்ற வச்ச முடியாது, நீர் ஒதுக்கிறோம். பழி வாங்குற தேவனாகும். புரியுதா அவங்களுக்கு? முன்னால் வந்ததை அப்படியே சொல்லிட்டேன். பிரசங்க மாதிரியே விடல, கர்ற வச்சா இல்லையாடா, நீ உட்காரு பட்டி. சரி, இது மாதிரி விட்ட இடத்துலேருந்து ஆரம்பின்னு சொல்லுவார். அங்கே விட்டியா எல்லாம் கணக்கு திருப்பி இந்த அரியரெல்லாம் முடிச்சு தான் அடுத்த லெவலுக்கு வரணும் பாருங்க. அப்போ அழியில் பிளாங்க் போட்டுட்டு வர முடியாது. இது கொஞ்சம் சிரமம் தான், உங்களுக்கு கேட்கறது கஷ்டமாக இருக்கும். சரி, விட்டது போட்டு இனியாவது ஒழுங்காக படித்து போவோம். பிறகு இன்னும் அரியர் விழா திரும்பியும் விட்ட இடத்துலேருந்து வா, சிக்கலாயிரும். புரியல நான் சொல்லுது. சும்மா கையை அடித்து உருண்டு நீச்சல் அடிச்சோம்னா நீங்கள் பயிர முடியாது, முன்னால் பயங்கரமான தெய்வமாகும். அதனால் அன்புக்குரியவர்களே, அப்போ கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அதற்கு அடங்கி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு படிப்பிச்சிருக்காரா? இனி போட்ட அரியர்லாம் எடுத்துடலாமா? எப்படியா அரியர்லாம் பாஸ் ஆக்கிடலாமா? அடுத்த கிளாஸுக்கு போக முடியாது. முதலாவது அதான் பின்னானவளை மறந்து முன்னானவளை நாடின்னு பவுல் சொல்லார். சரி, போனது போட்டு இனி அதை போய் கணக்கு பார்த்துட்டு இருக்காண்டா, இனி நான் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியுமே. சரி, போனது போச்சு, இனி ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. இது மாதிரி நாம் ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து பழகும்படி நம்மை ஆழமாய் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணும்போது தொடர்ந்து தேவன் நம்மை அவர் விரும்புகிற பாதையிலே செம்மையாய் நடத்துவார் என்று நம்மை அர்ப்பணிப்போம், தாழ்த்துவோம். இந்த வார்த்தையில் நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தலை தாழ்த்துங்க, எல்லாரும் ஜெபம் பண்ண. சீசட் ஹல்லேலூயா. ஆண்டவரே, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள், உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாதிருங்கள் என்ற ஒரு வார்த்தை அதில் இருக்கு. அநேக வேளை ஆண்டவருடைய அவர் பேசுகிற அவர் உணர்த்துகிற காரியங்களுக்கு மரியாதை கொடுக்காம உலகத்தின் காரியங்களை மற்ற காரியங்களை அதுக்கு மேலே கொட்டி குப்பைகள் எல்லாம் கொட்டி ஆண்டவருடைய வார்த்தை வெளியே தெரியாமல் ஆறதுனாலேயாக்கும் நாம் பலனடைய முடியாமல் போகிறோம். நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறது உண்மை என்று சொன்னால் நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆண்டவரோட உண்மையிலே நடந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்கிற காரியங்களை நான் லேசாக உங்களுக்கு டச் பண்ணேன். பேதுரு இயேசுவோடு நடந்தார், பவுல் இயேசுவோடு நடந்தார் இல்லையா? அவர்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்து நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது சீர்தூக்கி பார்த்து, ஆண்டவரே நான் அநேக விஷயத்தில் கீழ்ப்படியாமல் இருந்துட்டேன், அநேக விஷயத்தை பொருட்படுத்தாமல் வந்துட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி எல்லாரும் நீங்கள் அர்ப்பணிக்கணும். போனது போட்டு இனி இப்படி நான் தோத்து தொப்பி அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, அரியர் போட முடியாது. கீழ்ப்படிய வேண்டிய காரியத்துக்கு கீழ்ப்படியணும். உணர்த்தின காரியங்களை தேவன் ஞாபகப்படுத்தும் போது அதற்கு கீழ்ப்படியணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். அப்போ கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய கிருபைகளை கொடுக்கிறார். அப்போ நமக்கு தேவ கிருபை வல்லமை அதிகாரம் கிடைக்கும். அது நமக்கு பயன்படும், நம் குடும்பத்துக்கு பயன்படும், நம் சுற்றுமுள்ளவர்களுக்கு பயன்படும், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியும். அநேகர் இந்த வல்லமையான அனுபவத்தை அறிவதற்கு ஏதுவாகும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அர்ப்பண அனுபவம் உண்டாகும் போது தான் இந்த காரியங்கள் நமக்கு உண்டாக முடியும். ஆகவே எல்லாரும் அர்ப்பணிப்போமாக. ஆண்டவரே,
உங்களுடைய வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். அவர்கள் இதில் கீழ்ப்படியலையோ கீழ்ப்படிய உதவி செய்யும், கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள உதவி செய்யும், மறந்து போனதை ஞாபகப்படுத்தும். நீர் விட்ட இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிற தேவன் என்கிறதை நான் சொல்லியிருக்கேன். அதனால் விடுபட்ட இடங்களை எல்லாம் நிரப்பி அவர்கள் கடந்து செல்ல உதவி செய்யும், முடிந்த அளவுக்கு உதவி செய்யும். கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பெரியவர்கள் முதியவர்கள் உண்டு, அவருடைய சூழ்நிலையெல்லாம் கிருபை கூட இருக்கட்டும். மதுர் வேதலும் தாங்குவேன் என்று வாக்குத்தத்தை எல்லாம் கொடுத்துருக்குறீங்க இல்லையா? கர்த்தர் அவர்களை நடத்தும். பலவீனமாக இருக்கிறவர்களை நினைக்கிறோம். ஆண்டவர் பலனை கட்டளையிடும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய கிருபை இறங்குகிற தேவனாலேயாம் என்று சொல்லியிருக்கிறார். அவ்விதமாக நம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இன்னும் அநேக பிள்ளைகளை கொண்டு வரும். ஆதாயம் செய்ய வேண்டிய கிருபையை, பலனை தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம் என்று பவுல் சொல்வார். ஆமாம், அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாங்கள் நாடுகிறோம். அப்படியே நாடத்தக்க நல்ல நாட்டங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து, சின்ன பிள்ளைகளும் இருக்கிறார்கள், வாலிபர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கொடுத்து வரும் நாட்களில் பிரகாசம் உள்ளவர்களாய் சுடர்களை போல ஜீவ வார்த்தையாகிய வார்த்தை எடுத்துக்கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க கர்த்தரோட ஆசீர்வதியும். அவசியமான நன்மைகளை கட்டளையிடும். போக்குவரத்து, அவங்களுடைய தொழில் சூழ்நிலைகளிலே நம்முடைய பாதுகாவல் நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை மிக சரியாய் பயன்படுத்தி கொள்ள எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரரை ஆசீர்வதியும். ஆவி ஆத்ம சரீரத்தில் பலப்படுத்தும். இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்கு வல்லமையாய் ஊழியம் செய்ய வேண்டிய கிருபைகளையும் பலனையும் கட்டளையிடும். எல்லா ஊழியங்களையும், ஊழியக்காரர்களும் மிஷினரி ஊழியங்கள், அவர்கள் படுகிற பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நினைக்கிறோம். எங்களை தாழ்த்துவோம், எல்லா துதி செலுத்துவோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.